ஆனால் அந்த சம்பவம் நடக்கும்போது அந்த நடுவில் வருவாங்க. இந்த பக்கம் இருந்து அப்படி நடப்பாங்க, அப்புறம் இங்கேருந்து இப்படி நடப்பாங்க. இதுதான் கிஸ்மியோட கேரக்டர். அந்த ஹீரோ ஹீரோயின் ஆடுறாங்க, சண்டை போடுறாங்க, பாடுறாங்க, என்னத்தையே பட்டு போகிறாங்க. குறுக்கால நடக்கிற ஆள் தான். ஆமாங்க, அவருக்கு அந்த நடிகையோட தொடர்பு இருந்தது. எப்பன்னா அவங்கள்ட்ட மனமுறிவு ஏற்பட்டதுக்கு பிறகுதான் அந்த நடிகையோட இருந்தது அப்படிங்கிறத இவரே மனமுறிவு எப்போ ஏற்பட்டுச்சு? இதெல்லாம் தலாக் மேட்டர் இல்லை, அதான் 2017. அப்போ டைவர்ஸ் பண்ணியிருக்கணும், நீ ஏன் பண்ணல அப்படி கேட்டால் என்ன பதில் சொல்கிறார் கிஸ்மி? அது ஒரு இமேஜுக்காக. என்ன இமேஜுக்காக உன் இஷ்டத்துக்கு சட்டத்தை வளைப்பியா? அப்போ சட்டத்தை சட்டத்தையே வளைப்பியா? அப்போ நீதிமன்றம்லாம் பொய்யா? நீதிபதி எல்லாம் வந்து இதா? அதெல்லாம் விரே காட்டி கொடுத்துருவா பிடிங்க வேணா அப்படின்ற மாதிரி. இந்த இந்தியன் படத்தில் சொல்ல இல்லை பிடிங்க சார். இந்த மலையூர் மம்முட்டியான்ல கடைசியாக செந்தில் காட்டி கொடுப்பா. ரொம்ப ரசிகர்கள் மத்தியிலாம் ஒருத்தன் வந்து சொல்கிறான், அடுத்த ஜென்மன்றதான் நான் வந்து அவர் இப்பயே போக வேண்டியதானே? ஆபரேஷன்லாம் பண்ணுறான் இல்லை, இப்பயே பண்ணல. அடுத்த ஜென்மம்னு ஒன்று என்ன இருக்குங்க? பாம்பேல போனால் ஆப்ரேஷன் பண்ணி அடுத்த ஜென்மம்னு அவருக்கு ஒரு அடுத்த ஜென்மம் தான் அவருக்கு பொண்டாட்டியா நான் பிறப்பேன்னு ஒருத்தர் சொல்றேன். எப்படி நான் பொண்டாட்டியா பிறக்க முடியும்? இல்லை, அவன் அந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக இருக்கும். அவன் எல்ஜிபிடிக்கு பார்ட்டியா இருக்கும். புரியுதா? எப்படியாவது விஜய் ஏதாவது பண்ணிடணும். எல்லாரும் தான் பொம்பளைங்களே நினைக்கும் போது அவன் நினைக்க மாட்டானா? வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு. அதாவது என்ன கட்சியில் சேர்றதுக்கு பதவி சார். நீங்கள் ஒன்றே சிரிக்காதீங்க, தப்பாக நீங்கள் நினைக்கிற டப்புன்னு ஆப்ரேஷன் பண்ணிட்டேன்னா இந்த இப்படி இருந்தேன், தலைவனுக்காக இப்படி மாறிட்டேன், நீங்கள் இந்த ஃபோட்டோவை தர நீங்கள் கொடுங்க, வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்துடுறேன். எனக்கு எல்லாமே வடிவேல் காமெடி மாதிரி கேட்குறேன். வாய்ப்பு இருந்தால் சொல்லணும், புசியாக இருந்தப்போ நாங்களும் எதுக்கு இருக்கோன்ற மாதிரி. அவனுக்கு ஆசா பாசம்லாம் இருக்கு. பொண்டாட்டியா நான் வருவேன், அவருக்கு பொண்டாட்டியா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்னு சொல்றது வேற. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா பொண்டாட்டியா பிறப்பேங்கிறப்ப. மனிதனா இருக்க எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கு. இது பொண்டாட்டியா பிறக்கிறதா? பொண்டாட்டியா பிறகு இல்லைங்க, இந்த காம உணர்வு ஆசை இருக்குதா? அவர் விஜய் மேலே ஆசைப்பட்டு. இப்போ நீங்கள் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சில பேர் ஹோமோசெக்ஸ் அது இதெல்லாம் இருக்கும். அவங்க அந்த இது மேலே தான் ஆசைப்படுவாங்க. பொம்பளை மேலே ஆசை, ஆம்பளை மேலே ஆசை, ஆண் மேலே ஆசைப்படுவாங்க. ஆண் மேலே ஆசை. இப்போ நீங்களே போறீங்கன்னு வைங்க, ஆதவன் என்ன மாதிரி இருக்காப்புல அப்படின்ற மாதிரி தான் ஆசைப்படுவாங்க தவிர, அதே ஒரு பெண் போச்சுன்னா அதை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஓ, அந்த வேற கேரக்டர் நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே. அவங்க இருக்கும்போது அவன் வந்து ஆர்வமாக பார்த்துருக்கான். பெருசாகவும் விஜய் ஆடும்போது அவன் விஜய் தான் குருகுருன்னு பார்த்துருப்பான். புரியுது அவனுக்கு எப்படி இருக்கு அவரை கல்யாணம் பண்ணா அப்படின்னு. அதனால அவனோட உள்ள குமுறல்களை வெளியிட்டிருக்கான். அதுக்கு அவன் ஆப்ரேஷன் பண்ணிட்டு கூட இது பண்ணிட்டு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து விஜய்க்கு இப்போ அனுப்பிட்டு கூட புஷி ஆனந்தரை கொடுத்தா கூட அண்ணன்ட்ட காட்டுங்க, நான் அந்த மாதிரி மாறிட்டேன். அப்படி நீ உன்னோட சுகத்துக்காக நீ எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இவ்வளோ பிள்ளைகளை வச்சுட்டு எல்லாம் தெரிகிற மாதிரிலாம் அப்படி பண்ணிக்கிட்டு, அப்போ பிள்ளைகளுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும், மனைவிக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் தெரியாமல் நீ வந்து ஒரு தற்கொலை பையன். நீ வந்து டைவர்ஸ் பண்ணாமல் சட்டத்துக்கு புறம்பானதுக்கு நீ செய்கிறது எல்லாமே இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிரான. இன்கம் டேக்ஸ் போடுறான், அது கட்ட மாட்டேறான். ஏன்னா ஒரு பெர்மிஷன் வாங்கி ஒழுங்காக ஒரு கூட்டத்தை நடத்த மாட்டோம், அதில் 40 பேர் செத்து போயிடறான். ஒரு குடும்பத்தில் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணி உனக்கு பிடிக்கலன்னா டைவர்ஸ் தான் இருக்கு, டைவர்ஸ் அப்ளை பண்ணிடுறது. அவங்க தான் கேட்டிருக்காங்க, ஒரு அக்செப்ட் தான் பண்ணணும். இல்லை, முதல்ல நீ பண்ணி சட்டத்துக்கு படி உனக்கு பிடிக்கலன்னா பண்ணிட்டு போக வேண்டியதானே. நீ உன்னை யார் கேட்க போறா? அதை பத்தி கட்டின மனைவியே வரலைங்க, அப்புறம் எப்படி கூட்டணி காலம். 2026 இவர்கள் வந்து அழிவை நோக்கி சென்றால் தான் தமிழகம் வந்து உருப்படுமே தவிர தற்கொலைகளை வைத்து அதுக்கப்புறம் தற்கொலைகளை வந்து வாஷ் பண்ணி தருவோம். அவங்க வந்து வழிப்போக்கர்கள். ஆமாம். ஆனால் அந்த சம்பவம் நடக்கும்போது அந்த நடுவில் வருவாங்க. இந்த பக்கம் இருந்து அப்படி நடப்பாங்க, அப்புறம் இங்கேருந்து இப்படி நடப்பாங்க. இதுதான் கிஸ்மியோட கேரக்டர். அந்த ஹீரோ ஹீரோயின் ஆடுறாங்க, சண்டை போடுறாங்க, பாடுறாங்க, என்னத்தையே பட்டு போகிறாங்க. குறுக்கால நடக்கிற ஆள் தான். நான் கூட நீங்கள் அந்த பாட்டை பற்றி சொல்லும்போது நடுவில் வடிவேல் உட்காந்துருப்பாப்ல, அதை சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். அது வேற கேரக்டர். அதாவது என்னன்னா ரெண்டுத்தையும் பார்த்துட்டு இருப்பாப்ல, நான் அதை சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஆனால் நீங்கள் அதுக்கும் மேலே அந்த டான்சர்ஸ் கிட்ட போயிட்டீங்க. அவ்வளோ தத்ரூபமாக அதை கவனிச்சிருக்கீங்க. அந்த மாதிரியான ரிலீஃப் ஷாட் அது. யாரா அவங்க 2 பேர் போகிறாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்போம் நம்ம. ஓகே, ஒரு டைம் போனால் இடையில சங்கர் வேற வந்துட்டு போவார் லைட்டாக அந்த பாட்டில். ஆமாம், அது வந்து அந்த எல்லாரும் பேசும்போது குரூப்பாக உட்காந்துருப்பான், அதில் சங்கர் வந்து போது பேசுகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் அந்த ரிலீஃப் கேரக்டர் தான் எனக்கு கிஸ்மி. புரியுதா? அவங்க 2 பேரும் என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. இது நடுவில் குறுக்கால் நடுக்கால போயிட்டு வர கேரக்டர், கையை ஆட்டிட்டு அதுக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்துருப்பாங்க. அவனுக்கு ஒரு 500 ரூபா சம்பளம், பேட்டா சாப்பாடு போட்டுருப்பாங்க. அதுதான். ஆனால் என்னன்னா அது அவருடைய பர்சனல் மேட்ரு. இவ்வளோ நாளாக வந்து அரசியலில் நிறையா பேசணும், எல்லாம் பேசணும், அது பர்சனல் மேட்ரு. அந்த பர்சனல் மேட்ரு வரும்போது அதை பற்றி பேசுகிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு தயக்கம் இருந்தது. நானே தயங்கினேன், இதை போய் பெருசாக பேசலை. ஆனால் இன்னைக்கு இவர் பேசுகிறத பார்த்தோன்னே சிரிப்பு வந்துச்சு. அதை ஏன் போட்டு இவ்வளோ கலாய்க்கிறார் பர்சனல் மேட்ரு? ரெண்டாவது என்னென்னா, எல்லாரும் வந்து அரசு பொருசலாக பேசுகிறாங்க, என்ன சார் நடிகை என்ன திசாவோட அப்படி இப்படின்னு இப்படி தான் சொல்கிறாங்க. இவர் ஆமாங்க
அந்த கரகாட்டக்காரன் படத்தில் அந்த மாதிரி ஆமையா உள்ள ஒரு பையனை பொண்ணு அப்படிங்கிறார்ல அதை ஆணித்தனமாக அடிச்சு சொல்கிறாப்புல. அதாவது இவரே சொல்கிறாப்புல அந்த அதாவது தொடர்பு இருக்குன்னு அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. அவங்க கேஸ் போட்டதில் அவங்க சொல்கிறாங்க கேஸ் போட்டிருக்காங்க, அது இன்னும் விசாரிக்கலை, எல்லாம் விசாரிக்கிறாங்க. இப்போ நார்மலாக விஜயோடைய ஃப்ரெண்டாக இருந்தானே அவங்க அப்படிலாம் இருக்காதுங்க, அப்படி தானே பேசுவாங்க. இவர் உண்மையை சொல்லியிருக்காருல்ல, சப்போர்ட் பண்ணுறாரா இல்லை ஏற்று பேசுகிறா இன்னும் எனக்கு புரியல. உண்மையை பேசியிருக்காருங்க. அதாங்க உண்மையை பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஆமாங்க அவருக்கு அந்த நடிகையோட தொடர்பு இருந்தது, எப்பன்னா அவங்கள்ட்ட மனமுறிவு ஏற்பட்டதுக்கு பிறகுதான் அந்த நடிகையோட இருந்தது அப்படிங்கிறத இவரே மனமுறிவு எப்போ ஏற்பட்டுச்சு? இதெல்லாம் தலாக் மேட்ராது இல்லை, அதான் 2017. அப்போ டைவர்ஸ் பண்ணியிருக்கேன், நீ ஏன் பண்ணல அப்படி கேட்டால் என்ன பதில் சொல்கிறார் கிஸ்மி? அது ஒரு இமேஜுக்காக. என்ன இமேஜுக்காக உன் இஷ்டத்துக்கு சட்டத்தை வளைப்பியா? அப்போ சட்டத்தையே வளைப்பியா? அப்போ நீதிமன்றம்லாம் பொய்யா? நீதிபதியெல்லாம் வந்து இதா இல்லை, அது ஒன்று தான் வருத்தமாக இருந்தது. ஆனால் அவர் சொல்கிற விதம் அப்படி இருந்தது. அதெல்லாம் இவரே காட்டி கொடுத்துருவா பிடிங்க வேணா அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த இந்தியன் படத்தில் சொல்ல இல்லை பிடிங்க சார். இந்த மலையூர் மம்முட்டியான்ல கடைசியாக செந்தில் காட்டி கொடுப்பா, அந்த கேரக்டர் மாதிரி இருக்கு. இவர் தான் நான் சுட்டுருவேன். அதான் அந்த மாதிரி தான் கிஸ்மி. அதை நினச்சாதான் ஒரு வருத்தம். ஆசையை வாங்கிட்டு ஆமாங்க தொடர்பு இருக்குங்க அப்படின்னு. ஐயோ நான் கரெக்டாக தான் பேசுகிறேன்னா கரெக்டாக தாங்க பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி போட்டு விட்டு போயிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது பார்த்துப்பாப்புல டிவியில் பயவில் காசை வாங்கிட்டு நம்மளை எப்படி பண்ணி விட்டுருச்சு பாரு அப்படின்னு. என்னத்த சொல்கிறது இவங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சிப்பாரு. ஆதரவாக பேச சொன்னால் எல்லாத்தையும் அவுத்து விட்டுருச்சு. நல்ல வேளை அந்த 2 நடிகையை பற்றி பேசலை, இல்லைன்னா அதையும் கோர்த்து விட்டுருக்கு. ஐயோ இதுக்கப்புறம் தான் அது, அதுக்கப்புறம் தான் இது, இதுக்கப்புறம் தான் அதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ அவர் அந்த நடிகை கூட தான் தொடர்பு இருக்குது, அதை பற்றி பேச மாட்டேறீங்க அப்படின்னு எதையாவது சொல்லி ஜெய் டென்ஷன் ஆகியோ ஏன் அவங்களே பேசாமல் இருக்காங்க, நீ ஏன் குலைக்கிறன்ற மாதிரி. கிஸ்மியோட இதாக தான் வாங்கின காசு குலைக்கணும் அப்படி. ஆனால் இதில் இன்னொன்றும் சொல்லியிருக்காரு, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து மறுபடியும் அந்த மொத்தமாக ஒன்று இருப்பாங்கல்ல, இதுக்கெல்லாம் திமுக தான் காரணம் அப்படின்னு. அதில் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா எம்கே செல்வி தான் காரணம் அப்படின்ட்டார் ஃபைனலாக. அதாவது அவங்க தான் தொடர்பில் இருந்தாங்க சங்கீதாவோட. முரசொலி செல்வம் அவர்களுடைய மறைவு கூட சங்கீதா வந்திருப்பாங்க, நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா? ஸோ எனக்கு என்ன சாவுக்கு போகிறதுக்கு இதுக்கு என்ன பிரச்சனை? இது எல்லாமே அவங்க நெருங்கிய தோழி. அவங்க எம்கே செல்வி வந்து சங்கீதாவோட நல்ல நெருங்கிய தோழி. அவங்க தான் இதை வந்து நீ இப்போ போய் பண்ணுன்னு போய் இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க தான் செஞ்சுருக்காங்க, அவங்க தான் இதை வெளியிட்டிருக்காங்க இந்த பெட்டிஷனை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து அவங்க மேலே ப்ராப்ளத்தை தூக்கி போட்டாப்புல. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எதை எடுத்தாலும் திமுக இப்போ அடுத்தது அவங்க குடும்பத்துக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ எதை அங்கே நடந்தது அந்த குழந்தை எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம்ன்றீங்க கடைசியில். அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேனே உங்களுக்கு. ஸோ ஆக மொத்தம் எல்லாமே இவங்க இப்படி தான் பிளான் பண்ணி அதான் பண்ணுவாங்க தான் இல்லை. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளோ தூரம் பண்ணும்போது ரசிகர்கள் மத்தியில் எல்லாம் ஒருத்தன் வந்து சொல்கிறான் அடுத்த ஜென்மன்றது தான் நான் வந்து அவங்க இப்பயே போக வேண்டியதானே, ஆப்ரேஷன்லாம் பண்ணுறான் இல்லை இப்பயே பண்ணல. அடுத்த ஜென்மம்னு ஒன்று என்ன இருக்குங்க, பாம்பேயில் போனால் ஆப்ரேஷன் பண்ணி இருக்கு. அடுத்த ஜென்மம்னு இருந்தால் அவருக்கு ஒரு அடுத்த ஜென்மம் தான் அவருக்கு பொண்டாட்டியாக நான் பிறப்பேன்னு ஒருத்தர் சொல்கிறான். எப்படி நான் பொண்டாட்டியாக பிறக்க முடியும்? இல்லை அவன் அந்தளவு உணர்வு பூர்வமாக இருக்கும், அவன் எல்ஜிபிடிக்கு பார்ட்டியாக இருக்கும். புரியுதா? எப்படியாவது விஜய் எதாவது பண்ணிடணும் எல்லாரும் தான். பொம்பளைங்களே நினைக்கும் போது அப்போ அவன் நினைக்க மாட்டானா? அவனுக்கு ஆசா பாசம்லாம் இருக்கு. பொண்டாட்டியாக நான் வருவேன், அவருக்கு பொண்டாட்டியாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன்னு சொல்கிறது வேற. ஆனால் இவர் என்ன சொன்னா பொண்டாட்டியாக பிறப்பேங்கிறப்ப மனிதனாக இருக்க எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்குதான். சரி, இது பொண்டாட்டியாக பிறக்கிறதா? பொண்டாட்டியாக பிறகு இல்லைங்க, இந்த காம உணர்வு ஆசை இருக்குதா. அவன் விஜய் மேலே ஆசைப்பட்டான். ஓகே. இப்போ நீங்கள் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சில பேர் ஹோமோசெக்ஸ் அது இதெல்லாம் இருக்கும், அவங்க அந்த இது மேலே தான் ஆசைப்படுவாங்க. பொம்பளை மேலே ஆசைப்பட மாட்டாங்க, ஆம்பளை மேலே ஆசைப்படுவாங்க, ஆண் மேலே ஆசைப்படுவாங்க. ஆண் மேலே ஆசைப்படுவாங்க. இப்போ நீங்களே போகிறீங்கன்னு வைங்க, ஆஹா ஆதவன் என்ன மாதிரி இருக்காப்புல அப்படின்ற மாதிரி தான் ஆசைப்படுவாங்க தவிர, அதே ஒரு பெண் போச்சுன்னா அதை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஓ, அந்த வேற கேரக்டர் நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே. அவங்க இருக்கும்போது அவன் வந்து ஆர்வமாக பார்த்துருக்கான். ஓகே. உணர்வு பெருசாகவும் விஜய் ஆடும்போது அவன் விஜயை தான் குருகுருன்னு பார்த்துருப்பான். புரியுது அவனுக்கு எப்படி இருக்கு அவரை கல்யாணம் பண்ணா அப்படின்னு. அதனால் அவனோட உள்ள குமுறல்களை வெளியிட்டிருக்கான். அதுக்கு அவன் ஆப்ரேஷன் பண்ணிட்டு கூட இது பண்ணியிருந்துருக்கலாம். பண்ணிவிட்டு அதை ஒரு ஃபோட்டோ இது ஒரு ஃபோட்டோ எடுத்து விஜய்க்கு இப்போ அனுப்பியிருந்துட்டு கூட புஷியானந்திர கொடுத்தா கூட அண்ணன்ட்ட காட்டுங்க நான் அந்த மாதிரி மாறிட்டேன்
வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு. அதாவது என்ன கட்சியில் சேர்றதுக்கு பதவிக்கு சொல்லு, நீங்கள் ஒன்றே சிரிக்காதீங்க, தப்பாக நீங்கள் நினைக்கிற டப்புன்னு ஆப்ரேஷன் பண்ணிட்டேன்னா இந்த இப்படி இருந்தேன் தலைவனுக்காக இப்படி மாறிட்டேன், நீங்கள் இந்த ஃபோட்டோவை தர நீங்கள் கொடுங்க, வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்துடுறேன். எனக்கு எல்லாமே வடிவேல் காமெடி மாதிரி கேட்குறேன். வாய்ப்பு இருந்தால் சொல்லணும், புசியாக இருந்தப்போ நாங்களும் எதுக்கு இருக்கோம் ன்ற மாதிரி கூட பண்ண. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த பையன் பேட்டி கொடுத்துருக்கான்ல, இந்த மாதிரி நிறைய பேர் பசங்களே கற்பனையில் இருக்கான். இந்த ஜென்மத்தில் நீ இவன் லேட்டு, இவன் அடுத்த ஜென்மம் இவன் வந்து செத்து இவன் திருப்பி பொழைச்சி அடுத்த ஜென்மத்துக்கு வர்றதுக்கு இந்த ஜென்மத்திலே ரெடியாக இருக்காங்க. ரெடியாக இருக்கலாம், ரெடி, அதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தாவைக்கா இந்த அணி அப்படின்ற மாதிரி, தாவைக்கா இந்த அணி. ஆனால் இதே சமயத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த குழந்தைகள் ஜேசன் சஞ்சய்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியாயம், அப்பா அப்படி இருக்காருன்னு சொல்லி ஒரு மன உளைச்சல், ஏதோ ஒன்று, அது பர்சனலான ஒரு விஷயம். ஆனால் என்னென்னா த்ரிஷா தான் வந்து இவங்களை சினிமாவுக்கு இழுத்ததே அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது ஜேசன் சஞ்சய் சினிமாவுக்கு வா அப்படின்னு சொன்னது, அப்புறம் அந்த அவங்க பொண்ணை கூட்டு வந்து விஜய் பொண்ணை கூட்டு வந்து நீ போய் டான்ஸ் ஆடு ஸ்டேஜில் அப்படின்லாம் சொன்னதெல்லாம் த்ரிஷா தான் காரணம் அப்படிங்கிறாங்க. இருக்கலாம், ஒரு வேளை இந்த மாதிரி பண்ணி விடலான்னு, குடும்பத்தை நாசப்படுத்தி விடலான்னு நினச்சிருக்கலாம். அது எப்படி வேணால் நினச்சிருக்கலாம், அது இருக்கலாம், அது உண்மையாக இருக்கலாம். பட் என்ன அப்படின்னா, அந்த பசங்களோட சைக்காலஜியை பற்றி நேற்று ஒரு ஆசிரியர், உடற்கல்வி ஆசிரியர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தார். நம்ம நண்பர் தான் அவர். என்ன சொன்னார்னா, இந்த தவறான உறவு வைத்திருக்கிற தந்தைமார்கள் இருக்காங்கல்ல, வேறு பெண்ணோட உறவு வச்சுருக்கிறது, அதனால டைவர்ஸ் ஆகிடுறது, இல்லை வீட்டில் சண்டை வர்றது, அவங்க அம்மா இருக்கும்போது இன்னொருத்தர் யாரோ வச்சுருக்கிறது, இந்த மாதிரி இருக்க பசங்க இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட போய் அவங்க அப்பா என்ன பண்ணுறான்னு கேட்டால் மென்டலி உடஞ்சி செதறிடுவாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்களாம். அவங்க அப்பாவை பற்றி கேட்டாலே கேவலமாக அவன் மைண்டில் தோணுமா, சைக்கலாஜிக்கலாக பாதிக்கப்படுறாங்களா அந்த பசங்க அப்படின்ட்டு சொன்னார். அந்த விடலை பசங்க 15 வயசு 16 வயசு 17 வயசில் அப்பா என்னப்பா பண்ணுறாரு, அவங்க அப்பா என்ன சும்மா கேட்பாங்களே, அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, அப்பா என்ன பண்ணாங்கன்னு இந்த ஸ்போர்ட்ஸில் ஏதாவது கேட்கும்போது அவங்க வந்து அப்படியே அவங்க முகமே மாறிடுமா, அவங்க பெரிய அளவில் பாதிக்குமா. அது வந்து அப்படி பாதிக்கப்பட்டவனை பார்த்தா தான் தெரியும். ஸோ அப்படி நீ உன்னோட சுகத்துக்காக நீ எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இவ்வளோ பிள்ளைகளை வச்சுட்டு எல்லாம் தெரிகிற மாதிரிலாம் இப்படி பண்ணிவிட்டு, அப்போ பிள்ளைகளுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும், மனைவிக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் தெரியாமல் நீ வந்து ஒரு தற்குறி பையன், நீ வந்து டைவர்ஸ் பண்ணாமல் சட்டத்துக்கு புறம்பாக நடந்துக்கிட்டு நீ செய்கிறது எல்லாமே இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. இன்கம் டேக்ஸ் போடுறான், அது கட்ட மாட்டேறேன், ஏன்னா ஒரு பெர்மிஷன் வாங்கி ஒழுங்காக ஒரு கூட்டத்தை நடத்த மாட்டேன், அதில் 40 பேர் செத்து போயிடுறான். குடும்பத்தில் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணி, உனக்கு பிடிக்கலன்னா டைவர்ஸ் தான் இருக்கே, டைவர்ஸ் அப்ளை பண்ணிடுறது. அவங்க தான் கேட்டிருக்காங்க, ஒரு அக்செப்ட் தான் பண்ணணும். இல்லை, முதல்ல நீ பண்ணியிருக்கணும்ல சட்டத்துக்கு படி, உனக்கு பிடிக்கலன்னா பண்ணிட்டு போக வேண்டியதானே, நீ உன்னை யார் கேட்க போகிறா. இப்போ கமல்லாம் இல்லையா, டைவர்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து டைவர்ஸ் பண்ணிட்டு அப்படி இருந்தார். டைவர்ஸ் பண்ணால் நீ பண்ணிட வேண்டியதானே, நீ எதுக்கு வச்சுக்கிட்டு கேம் ஆடுற. அப்போ நீ எவ்வளோ பெரிய சைக்கோவாக இருப்ப, நீ சட்டத்துக்கு புறம்பானவன், நீ வந்து சட்டத்துக்கான ஆளே கிடையாது, நீ சட்டத்துக்கு புறம்பான ஒரு நபர். இந்திய அரசியல் சட்டத்துக்கும் இந்திய குடும்ப நல சட்டத்துக்கு எதிராக செயல்படுற. இந்த பக்கம் பார்த்தா டேக்ஸ் கட்ட மாட்டேற, 50 லட்ச ரூபா குறைஞ்சிருக்குன்னு போய் பாண்டிச்சேரியில் வண்டி வாங்குற, இந்த மாதிரி கேடு கட்டவன் ஃபினான்ஷியல் ஃப்ராடு வந்து இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. நீ எங்கே போய் ஊழலை ஒழிச்சு கிழிக்க போகிற, அதுக்காக கொஞ்சம் நான் எலும்பு துண்டை போட்டு பல இதை குலைக்க விடுறது, அது ஒரு பக்கம்.